Good evening, all of you. Good evening, ma'am. Good evening, Good ma'am. evening, ma'am. Okay, morning class இருக்கும் நினைச்சிட்டு இருந்தீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. கிளாஸ் இல்ல, அதனால தான் நான் மெசேஜ் போடல. கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை. ஓகே, நாளைக்கு மார்னிங் கிளாஸ் போட்டு அட்டென்ட் பண்ணுவீங்களாப்பா? பண்ணலாம் நாளைக்கு மேம். சண்டே. பண்ணலாம் மேம். ஓகே, if it is possible நான் மார்னிங் போட பார்க்குறேன். உங்களுக்கு அப்படி மார்னிங் இருக்கு அப்படின்னா ஒரு 10:30க்குள்ள நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா குரூப்ல? ஓகே மேம். ஓகே, நாளைக்கு வந்து உங்களுக்கு 10:30 to 11:30 இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கா? போட்டாங்களா? எஸ் மேம், போட்டுருக்காங்க மேம். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 hour இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும். அதாவது 10:30 to 11:30 இருக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 12க்கு ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேம். ஓகே, மறுபடியும் ஒரு 1 hour செக்ஷன் இருக்கும். அதுக்கான இதுவும் போடுவாங்க. இங்கிலீஷ்ல உங்களுக்கு வேற ஏதாவது கவர் பண்ண வேண்டியது இருக்கா? வேற ஏதாவது உங்களுக்கு நீங்க கேட்டு பண்ணணுமா? எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணுமா? ஏன்னா இங்கிலீஷ்க்கு நாளையோட கிளாஸ் முடியுது. உங்களுக்கு வேற ஏதாவது பார்க்கணும் இன்னும் வந்து மேடம் ஆத்தர்லாம் கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. ப்ரோஸ் போயம் ஆத்தர்ஸ் சொல்றீங்களா சார்? ஆமா மேடம். ஷார்ட் கட் சொன்னா ஆத்தர்ஸ். நாம ஆத்தர்ஸ் இருக்கு. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வந்து நிறைய இருக்கு மேடம். சிமிலி, மெட்டாஃபர் இது மாதிரி எல்லாம் இருக்கு. எஸ் மேம், அது அந்த லெட்டர் ரைட்டிங்ல வேற வரும்ல மேம். லெட்டர் ரைட்டிங், பங்க்சுவேஷன்ஸ் பாத்துட்டே நிறைய இருக்கு. ஓகே, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து மேம் எடுக்கலையா? எடுத்தாங்க மேம். சில அது இன்னும் எடுக்கல. அது இன்னும் எடுக்கல. மிஸ் ஆயிருக்கு மேடம். அந்த சிமிலி மெட்டாஃபர் இது இன்னும் எடுக்கல மேம். சிமிலி பேசிக்கா இருக்கிறது வேணும்ங்கறீங்க. சிமிலி, மெட்டாஃபர், பர்சனிஃபிகேஷன் இதெல்லாம் வேணும்ங்கறீங்களா? ஓகே ஓகே, நான் மேம்ட்ட பேசுறேன். தெரியாத கூட இருக்குல்ல, கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, மேம் பேசிக் விட்டுருப்பாங்க. ஓகே ஓகே, நான் எடுக்க சொல்றேன். ஓகே, வேற மேம், வேற ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது மிஸ் ஆயிருக்குதா? அதாவது ப்ரோஸ் போயம் ஆத்தர்ஸ் பாத்துடலாம். ஓகே, தென் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து முடிக்க சொல்றேன். கிராமர்ல வேற ஏதாவது பண்ணணுமா? ஒரு கிளாஸ் கொஞ்சம் சொல்லுங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு கிராமர் ஒன் கிளான்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க 2 hours-ல. ஃபுல் ரிவிஷன் கிராமர் முடிச்சிடுவாங்க. அடுத்த நாள் ஒரு கிளாஸ் போட சொல்லிட்டு நீங்க இப்போ சொன்னதை வந்து நான் கொடுக்க சொல்றேன். ஓகேங்களா? தமிழ்ல ஏதாவது இருக்காப்பா? தமிழ்ல சொல்லுங்க சார். ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க சார். இன் கேஸ் நாளைக்கு பவர் ஆகலன்னா எல்லாம் ஓவரால் ஒரு டச் பண்ணிட்டு ஒரு பிடிஎஃப் மாதிரி டெலிகிராம்ல போட்டு விட்டா நான் படிச்சு விட்டுறேன் மேடம். சரி சார், நோ ப்ராப்ளம். நாளைக்கு வந்து அவங்க எடுப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் 2 hours கொடுப்பாங்க. கொடுப்பாங்க. இல்ல மண்டேவும் கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு இது வேணுங்கிற ஒரு டைம் கொடுத்துட்டோம் அப்படின்னா மண்டே ஆர் டியூஸ்டேல அவங்க ஒரு கிளாஸஸ்ல வந்து மற்றதை கொடுத்துருவாங்க. ஓகேவா? சரிங்களா? நான் இன்ஃபர்மேஷன் நைட்டு கொடுத்துட்றேன். தமிழ்ல இப்போ ஒரு 5-6 கிளாஸ் தான் போயிருக்கு. அப்படிங்களா? தமிழ் இன்னும் கிளாஸஸ் இருக்குங்களா? தமிழ் இருக்கு மேம். ஓகே சரி, ஓகே, நான் தமிழ் மேம்கிட்டயே பேசுறேன். என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு. நாளைக்கு அதை ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே ஓகே. சைக்காலஜில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூனிட் சோஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏஜென்சிஸ், ஃபேமிலி, ஸ்கூலு, பியர் குரூப், கம்யூனிட்டி, சில்ட்ரன் வந்துட்டு ஃபேமிலியில எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு யூனிட்டா 7th யூனிட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க ஒரு ரீட் அவுட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். பேப்பர் 1 ஆகட்டும், பேப்பர் 2 ஆகட்டும். இது வந்து கிளாஸ் எடுக்கணும்னு இல்லை. இதுல வந்து நீங்க ஒன்றும் பெருசா உங்களுக்கு புரியாதது தியரி அப்படி எதுவும் இல்லை. ஓகே, ஸோ வி கோ ஃபார் எங்க போய்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாமே ஆர்டி பத்தி, என்சிஎஃப், ஓகே, நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் பத்தி, அதுக்கப்புறம் ஐசிடி பத்தி, மாக், அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எஜுகேஷன் எப்படி நடத்துறாங்க அதை பத்தி, அதுக்கப்புறம் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கு, இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். மற்ற யூனிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து 6வது யூனிட் வரைக்கும் கொஞ்சம் எல்லா கான்செப்ட்டுமே கவர் ஆகுற மாதிரி வந்தோம். 7வது யூனிட்டை கொஞ்சம் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணிடுவோம். 8, 9, 10ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப பேசிக்கா இருக்கிற டாபிக்ஸ், இது இல்லாம கொஸ்டின்ஸ் வராது அப்படிங்கிற டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது
ஆக்டிவ் லேர்னிங், ஆக்டிவ் பேஸ் லேர்னிங், கோஆப்பரேட்டிவ் லேர்னிங், ப்ராஜெக்ட் பேஸ் லேர்னிங் இது எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணிடலாம். என்சிஎஃப், ஐசிடி, நான் சொன்ன மாதிரி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதை மட்டும் பார்த்து நம்மளுமே ஒரு 3 கிளாஸ்ல முடிச்சிடலாம். 4வது கிளாஸா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு ஓரளவுக்கு ரீகால் மாதிரி ஒரு ஷார்ட் நோட்ஸ், அப்படி ரீகால் மாதிரி ஷார்ட் நோட்ஸ் இல்ல அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபுல்லா எடுத்து போட்டு ஒரே கிளாஸ்ல ரிவிஷன். ஓகே, மொத்தம் 4 கிளாஸஸ், இந்த கிளாஸ் இல்லாம 4 கிளாஸஸ் பிளான் பண்ணிருக்கேன். அதுல இது எல்லாமே சேர்த்து முடிஞ்சிரும் சைக்காலஜி. ஓகேங்களா? ஓகே ஓகே மேம். மேம். ஒண்ணு ஷார்ட் நோட்ஸா ஓவராலா ரெடி பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஷார்ட்ஸ் நோட்ஸா ரெடி பண்ணி, அதாவது ரொம்ப இருக்காது. இதுனா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங்னா பாவ்லோ அப்படிதான் கொண்டு வர முடியும். ரொம்ப வந்து எல்லா தியரியும் கொண்டு வர முடியாது. அது போதும் அது மேம். மாதிரி அப்படி இருந்தாவே நாங்க ரீகால் பண்ணலாம். அதுதான் அந்த ஷார்ட் நோட்ஸா கொண்டு வந்து ரீகால் பண்ண முடிஞ்சதுன்னா ரீகால் பண்ணிடலாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரே கிளாஸ்ல ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? 2ல ஏதோ ஒரு கிளாஸ் கண்டிப்பா நான் பண்றேன். மத்தபடி முக்கியமான கண்டென்ட் மட்டும் ஒரு 3 கிளாஸ்ல கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் 4 கிளாஸ் தான் இனிமேல் இருக்க போகுது. அந்த 4 கிளாஸ் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது மாதிரி தான் நம்ம சைக்காலஜி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே. ஓகே, ஓகே. மேக்ஸ்ப்பா? 5 கிளாஸ் 5, 6 கிளாஸ் இருக்கு. 5, 6 கிளாஸ் இருந்திருக்கும். ஓகே. மேக்ஸ்ல இல்ல பர்ட்டிகுலரா இது எனக்கு கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு இப்ப மாடல் ஆரம்பிச்சுருவோம். எனக்கு தெரிஞ்சு 8, 9லலாம் உங்களுக்கு மாடல் நீங்க எழுத ஆரம்பிச்சுருவீங்க. இப்ப நாங்க வந்து ஒரு 5க்குள்ள நாங்க கிளாஸஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டோம் அப்படின்னா, ஃபுல்லா உங்கள ஃப்ரீ பண்ணி விடணும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ரிவிஷன்குள்ள போயிட்டீங்கன்னா, நீங்க கொஞ்சம் 8, 9ல வந்து ஃபுல் மாடல் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் கேட்கிறேன். ஸோ பர்ட்டிகுலரா இத மட்டும் கொஞ்சம் நடத்துனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்குன்னா, இந்த டைம்லயே யூஸ் பண்ணி அத நீங்க கேட்டுக்கோங்க. அதனால தான் கேட்கிறேன். ஓகேங்களா? ஓகே மேம். ஒன்ஸ் கிளான்ஸ் அதே மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். ப்ரீவியஸ் பேப்பர் எடுத்து ஓவரால் அப்படியே கொடுத்தா நல்லா இருக்கும் மேக்ஸ். மேக்ஸ். சரி சார் கிட்ட நான் பேசுறேன். ஓகே சார். ஓகே. நோ ப்ராப்ளம். ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸாம் வர கொஞ்சம் ஒரு பதட்டத்துல இருப்பீங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க. படிக்காம இருக்கிறவங்களுக்கு நோ ப்ராப்ளம். எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க. ஆமா மேம், பயமா படிச்சுட்டு இருக்கு. இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் பயத்துல இருப்பீங்க. படிச்சுட்டு இருக்கிறவங்க, டச்ல இருக்கிறவங்க, ரிவிஷன் பண்றவங்க, இப்போ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க பயப்படுவீங்க. அப்படி பயப்படுறவங்களுக்கு நோ ப்ராப்ளம். உங்களுக்கு அந்த பயம் வந்துருச்சு, எக்ஸ்ட்ரா இன்னுமே கொஞ்சம் பயம் வருதுன்னா, இன்னும் கொஞ்சம் 1 ஹவர் எக்ஸ்ட்ரா போடுங்க டைம். ஓகே. ரொம்ப மேம் பயம் வருது அப்படின்னா 1 ஹவர் சொல்லுங்க சார். இப்ப மேக்ஸ் எல்லாம் வந்து 6 to 10 வரைக்கும் பார்க்கணும் மேம். புரியுது சார். 6th இருந்து 10th வரைக்கும் பார்க்கணுமா? 10th கிளாஸ் வரைக்கும் பார்க்கணும். 8th பார்க்கணுமான்னு வரைக்கும். கேக்குறீங்களா? ஆமா மேடம். பார்க்கணுமா? நீங்க பேப்பர் 1ஆ பேப்பர் 2ஆ சார்? பேப்பர் 2 மேடம். பேப்பர் 2. பேப்பர் 2னா நீங்க 10th வரைக்கும் பார்க்கணும் சார். ஓகே சார். 10th வரைக்குமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் கண்டிப்பா. ஓகே. ஓகே. மேம் பேப்பர் 1ன்னா எது வரையும் பார்க்கணும்? பேப்பர் 1னா நீங்க 8th வரைக்கும் பார்த்தா போதும். டைம் இருந்தா 10th வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஓகே. ஓகே மேம். ஓகே. தேங்க் யூ. ஓகே. இப்போ எல்லாரும் ஏகதோசம் வந்துட்டீங்க. இப்போ நைட் செக்ஷனுங்காட்டி 30 பேர் வரீங்க. மார்னிங் செக்ஷன்னா ஸ்ட்ரென்த் அப்படியே கம்மியாயிருது. அப்படிதானே? ஏன் மார்னிங் கிளாஸ் அட்டென்ட் பண்றது இல்ல? இல்ல மார்னிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாதவங்கலாம் யாரு? எதனால அட்டென்ட் பண்றது இல்ல? சொல்லுங்க சுரேஷ். அட்டென்ட் பண்றீங்க நீங்க? மியூட் மைக் ஆன் பண்ணீங்களே அதனால கேக்குறேன். மார்னிங் கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்க யாரு? மேம் சொல்லுங்க. இல்ல மேம் நான் கிளாஸ் நீங்க போடும்போது பார்க்கல மறுபடியும் பாத்துறேன் மேடம் ரெக்கார்டிங் கிளாஸ்ல. ஓகே ஓகே. லைவா நீங்க அட்டென்ட் பண்ணாதான் டவுட் இருக்குன்னா கேட்க முடியும். இல்ல மேம் கிளியரா எல்லாமே சொல்றீங்க. எல்லாம் புக்ஸ் வச்சு படிக்கிறோம் பாக்குறோம் புரியுது மேம். சரி மேம். சரி சங்கீதா மேம். இனிமேல் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம வாங்க. ஒரு 4 கிளாஸ் தானே. ஸ்கிப் பண்ணாம வாங்க. ஏன்னா உங்களுக்கு சரி டைம் சேவ் ஆகும். இங்கேயே பாதி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கலாம்ல. இந்த டைம் வந்து நம்ம படிக்காம தானே இருக்கோம் எப்படியும். அட்டென்ட் பண்ணாத டைம். மார்னிங் ஒரு 5 to 6 எப்படி படிக்காம இருக்கீங்கன்னா அது வேஸ்ட் தானே ஆகுது. அதுக்கு எஸ் பதிலா மேம். நீங்க ஷெட்யூல் பண்ணி நீங்க ஃபுல் அதுல இருக்கீங்கன்னா ஓகே வெல் குட். நான் எதுவும் சொல்லல. பட் நீங்க அந்த டைம்ல எதுவும் பண்ணாம இருக்கீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் ப்ரொடக்டிவா பண்ணுங்கங்கிறேன் எல்லாத்தையுமே. ஓகே. உங்களை மட்டும் இல்ல எல்லாத்தையுமே சொல்றேன். இல்ல மேம் எந்த ஓகே. கிளாஸ் மிஸ் பண்றது இல்ல டைம் இல்லனாலும் எடுத்து பாத்துறோம். ஓகே ஓகே சங்கீதா மேம். ஓகே ஓகே. நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாம்.
கொஞ்சம் பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க ஃபுல்லா எப்படி இருங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இது பண்றீங்க, கொஞ்சம் பயப்படுறீங்க, பதட்டப்படுறீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்டடீஸ் அதிகம் பண்ணுங்க. 1 ஹவர் அதிகம் பண்ணுங்க. டெஸ்ட்ஸ் அதிகம் பண்ணுங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் இது பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நல்லது நடக்கும். நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கு கண்டிப்பா ரிசல்ட் நல்லதா தான் வரும். டெட் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நீங்க நினைக்கிற மாரி ரொம்ப ஈஸியா இருக்காது. ரொம்ப டஃப்பா இருக்காது. மாடரேட் கொஸ்டினா தான் இருக்கும். பேசிக் கொஸ்டின்ஸ விட்டுறக்கூடாது. அதே மாரி அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸையும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஏன்னா, நீங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்ல வந்து படிக்கிறீங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ 2மே நீங்க பேலன்ஸா இருக்கணும். அப்பதான் மாடரேட் கொஸ்டின்ஸும் எழுத முடியும். பேசிக் கொஸ்டின்ஸையும் விட்டுட்டு வரக்கூடாது. அதே மாரி அனலைசிஸ் கொஸ்டின்ஸும் விட்டுட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? கண்டிப்பா முடியும் உங்கனால. அத ஃபர்ஸ்ட்டு நம்புங்க. நம்பிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. ஒரு டெஸ்ட்லயுமே வந்து ஒரு ஸ்லோ ஆயிராதீங்க. டெஸ்ட் கொஸ்டின் என்னதான் படிச்சு டெஸ்ட் கொஸ்டின் போட்டாலும், என்னால எழுத முடியல, ஆன்சர் தெரியல, இவ்வளோதான் மார்க் வருதுன்னு ஸ்லோ ஆயிராதீங்க. ஏன்னா, இந்த கொஸ்டினே உங்களுக்கு அங்க வரப்போறதில்ல. அதே மாரி தான். நம்ம எதுவுமே வந்துட்டு உங்கள அன்னைக்கே நீங்க ப்ரிடிக்ட் பண்ணிறாதீங்க. அந்த 3 மணி நேரம் உங்கள ப்ரிடிக்ட் பண்ணும் உங்களோட ரிசல்ட்ட. சரிங்களா? அதுக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்றோம். இதெல்லாமே ஒரு ட்ரையல் தான். ஓகே. எஸ் நம்ம மேம். அந்த ட்ரையல்ல எவ்வளோ எரர் வேணா வரலாம். பட் லாஸ்ட்ல வந்து நம்ம அந்த கோல் அச்சீவ் பண்ணிரணும். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். இப்போ வந்து பெர்சனாலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். பெர்சனாலிட்டி தியரிஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ வந்து அசஸ்மென்ட் பார்க்குறோம். இப்போ பெர்சனாலிட்டில எப்படியெல்லாம் அசஸ்மென்ட் பண்ணலாம்? எது மாரி வந்து மதிப்பீடு பண்ணலாம்? நம்மளோட ஆளுமைய வந்து எப்படி அளவீடு செய்யலாம்? அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ பெர்சனாலிட்டி அளவீடு அப்படின்னு போகும்போது, இப்போ வந்து ஒரு ஒரு ஒருத்தரோட ஆளுமைய வந்து நான் அளவிட போறேன் அப்படின்னு போகும்போது, முதல்ல வந்து எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட்டு ஏசியன் டைம்ல, அந்த காலத்துலன்னு நம்ம சொல்றோம்ல தமிழ்ல. அது மாரி முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ ஜோசியம் பார்க்கறது, கைரேகை பார்க்கறது, மாரி வந்து சொல்லுவாங்க. ஒருத்தனோட கையெழுத்து பார்த்தாவே அவனோட தலையெழுத்து என்னன்னு தெரியும். அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா? அது மாரி எல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த டைம்ல வந்துட்டு ஆ பெர்சனாலிட்டிய வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி வந்து அஸ்ட்ராலஜில வந்து சொல்லுவாங்கல்ல, ஆ கன்னி ராசிக்காரங்களா இப்படிதான் இருப்பாங்க. து துலாம் ராசிக்காரங்களா இது மாரி நடந்துக்குவாங்க. ஒருத்தர்கிட்ட இது மாரி பேசுவாங்க, இது மாரி பழகுவாங்க, இந்த காரியத்துல அவங்க கண்ணா இருப்பாங்க அப்படிங்கிற மாரி மகர ராசி அன்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராசிக்கும் ஒண்ணு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இது சொல்றேன். அது மாரி அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க பெர்சனாலிட்டிய ஜட்ஜ் பண்ணுது. கரெக்ட்டா? இப்ப வந்து மேஷ ராசினா அவங்க இப்படிதான் இருப்பாங்க. அவங்க இப்படிதான் பேசுவாங்க, இப்படிதான் நடந்துக்குவாங்க, இது மாரி தான் போவாங்க, வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட பெர்சனாலிட்டிய அசஸ் பண்றாங்க. எது மூலியமா? அஸ்ட்ராலஜி மூலியமா. அதாவது ஜோதிடம் மூலியமா. அதே மாரி கைரேகை பார்த்து இவங்க நீங்க வந்து குடும்பத்துல எப்படி இருப்பீங்க? நீங்க இது மாரி பேசுவீங்க, நீங்க இது மாரி பழகுவீங்க. உங்களுக்கு வந்து துரோகம் செய்வாங்க. நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட வந்து இப்படி நம்பிருவீங்க அப்படிங்கிற மாரி ஆ கைரேகை பார்த்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே அதாவது அந்த காலத்துல முதல்ல முன்னாடி வந்து இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இல்ல நான் சயின்டிஃபிக்கா வந்து ப்ரூவ் பண்ணணும். ஒருத்தனோட பெர்சனாலிட்டி இதுதான். அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமா நான் வந்து ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நான் நெறைய டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு கொண்டு வராங்க. நெறைய ஆத்தர்ஸ் வராங்க. அந்த நெறைய ஆத்தர்ஸ் வரும்போது தான் வந்து நம்மளுக்கு என்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைப் தியரி அப்படிங்கிறது வருது. நம்ம அந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா? டைப் தியரிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வகைகள்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தோம். அவங்கலாம் வராங்க. அவங்கலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன வருது அப்படின்னா, டெஸ்டிஸ் வருது. அவங்க சொல்றாங்கல்ல, ஒருத்தர் கூட சொல்றாரு, ஒருத்தரோட பாடி வந்து ஃபேக்ட்டா இருந்தா அவர் இப்படி இருப்பாரு. ஈஸியா பேசுவாரு, லெஷரா இருப்பாரு, ஜாலியா இருக்கணும்னு நினைப்பாரு, நெறைய சாப்பிடுவாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒல்லியா இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து சுயநலமா இருப்பான், எதுலயும் ஈடுபாடு காட்ட மாட்டான் அப்படின்னு. அதுவே கொஞ்சம் நல்லா ஃபிட்டா இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து எந்த காரியத்த எடுத்தாலுமே டக்குன்னு செஞ்சு முடிச்சுருவான். அப்படிங்கிற மாரி எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அததான் வந்து இங்கேயும் சொல்றாங்க. இப்போ இத வச்சு நம்ம எப்படி தெளிவா அசஸ்மென்ட் பண்றோம்? எப்படி வந்து ஆளுமைய கண்டுபிடிக்கிறோம்? நம்மளோட பெர்சனாலிட்டி இப்ப பென் யூஸ் பண்ணாதீங்க. மத்தவங்களோட பெர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறோம்? அப்படிங்கிறத வந்து இப்ப பார்க்க போறோம். இந்த மேப் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மேப்ல பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்ஸ் பெர்சனாலிட்டி அசஸ்மென்ட் டெக்னிக்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ், ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ்ன்னு 2 இருக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ப்ரொஜெக்டிவ் அண்ட் நான் ப்ரொஜெக்டிவ். இப்ப நான் ப்ரொஜெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்டிவ் மெத்தட், ஆப்ஜெக்டிவ் மெத்தட் இருக்கு. ப்ரொஜெக்டிவ்ல என்னென்ன இருக்குன்னு பின்னாடி வரும். ஸோ நோ ப்ராப்ளம்.
நான் ப்ரொஜெக்டிவ்ல என்ன இருக்கு? சப்ஜெக்டிவ் இருக்கு, ஆப்ஜெக்டிவ் இருக்கு. அதுவும் தமிழ்ல பின்னாடி குடுத்துருக்கேன். ஸோ உடனே வந்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேணாம். நீங்க இத மட்டும் புரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்லைட. பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட்ட 2ஆ பிரிக்கிறாங்க. நான் ப்ரொஜெக்டிவ், ப்ரொஜெக்டிவ். நான் ப்ரொஜெக்டிவ்ல சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ் இருக்கு. ப்ரொஜெக்டிவ்ல என்னென்ன இருக்குன்னு பின்னாடி வரும். ஓகே. இதுக்கான தமிழ் வேர்ட்ஸும் பின்னாடி குடுத்துருக்கேன். ஸோ ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஓகே. இப்ப வந்து சப்ஜெக்டிவ் மெத்தட் அங்க குடுத்துருக்கோங்க இல்லையா? சப்ஜெக்டிவ். ஓகே. சப்ஜெக்டிவ் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்ல வந்து அகவய முறை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாவே இருக்கு அப்படின்னா, அதுக்கு மீனிங் யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா? சப்ஜெக்டிவ் மெத்தட்னா என்ன? ஆப்ஜெக்டிவ் மெத்தட்னா என்னன்னு? உங்களுக்கு புரிஞ்ச மாரி யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா? மேம் புறத்தேற்ற நுண்முறைன்னு சொல்லுவாங்களா அதுவா மேம்? இங்கிலீஷ் பிஏ இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? சப்ஜெக்டிவ் போயட்ரி, அப்ஜெக்டிவ் போயட்ரி எல்லாம் படிச்சிருப்பீங்க. சப்ஜெக்டிவ் ஆர் அப்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க யாரோ ஒருத்தர். மேம் நீங்க ஏதோ சொன்னீங்கல்ல, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. எனக்கு பிரேக் ஆயிடுச்சு வாய்ஸ். புறத்தேற்ற நுண்முறையான்னு கேட்டேன் மேம். என்னங்க மேம்? புறத்தேற்ற நுண்முறைன்னு சொல்லுவாங்கல்ல மேம். புறத்தேற்ற முறைங்களா? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, சப்ஜெக்டிவ்னா என்ன, ஆப்ஜெக்டிவ்னா என்ன டிஃபரன்ஸ் கேக்குறேன். ஓகே. சுரேஷ் சொல்லுங்க. மேம் இந்த ரியாலிபிலிட்டின்னு சொல்லுவாங்க அதான் மேம். கரிக்குலம் என்னங்க சார்? ரியாலிபிலிட்டியில கரிக்குலம் ரியாலிட்டிங்களா? அதுல வரும் இந்த மெத்தட்ஸ்ல அதுவா கரெக்டா ஐடியா இல்லை. சரி இல்ல இந்த மெத்தட்ஸ் எல்லாத்துலயுமே வரும். சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ்ங்கிறது காமனா எல்லாத்துலயுமே வரும். நான் இப்ப இங்க உங்களுக்கு என்ன புரிய வைக்க ட்ரை பண்றேன்னா, இப்ப வந்து ஒரு டாபிக்கு கீழ இது சப்ஜெக்டிவ் மெத்தட், ஆப்ஜெக்டிவ் மெத்தட் இருந்துட்டே தான் இருக்கும். அகவய முறை, புறவய முறைன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே இருக்கும். பட் அகவய, புறவய அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமா? அப்படின்னா என்னன்னு உங்களை கேட்கிறேன். புரியுதுங்களா? அது வந்து எல்லாத்துலயுமே வரும். சப்ஜெக்டிவ் மெத்தட், ஆப்ஜெக்டிவ் மெத்தட்ங்கிறது எல்லா டைப்ஸ்க்கு கீழயுமே நிறைய இடத்துல இது பொருந்தும். இப்போ நான் என்ன உங்களுக்கு என்ன கேட்கிறேன் அப்படின்னா, சப்ஜெக்டிவ்னா என்ன, ஆப்ஜெக்ட் ஏன்னா இந்த ஒரு கோட் வேர்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா, அங்க ஒரு ஆப்ஷன் குடுக்கும்போது நீங்களே வந்து யோசிச்சு எழுதிக்கலாம். இதுனா இது, இதுனா அது அப்படின்னு. அதனால கேட்கிறேன். ஓகே. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். நான் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே. ஓகே. நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? ஓகே மேம் நீங்களே சொல்லிடுங்க. ஓகே. 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 ஒண்ணும் இல்ல. நான் வந்து இங்க ஒண்ணு சொல்றேன். ஓகே. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இங்க வந்து உங்களுக்கு நீங்க சைக்காலஜிக்குள்ள சைக்காலஜில லிங்க் பண்ணாதீங்க. 2வது லிங்க் பண்ணிக்கலாம் சைக்காலஜில. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து லிட்டரேச்சர் வச்சு சொல்றேன். ஓகே. இங்கிலீஷ் லிட்டரேச்சர் வச்சு சொல்றேன். இப்போ இது வந்து சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆப்ஜெக்டிவ். 2 டைப்புங்க இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். சப்ஜெக்ட் அப்படின்னா இப்போ நானு சரிங்களா? ஐ, மை அப்படின்னு எப்படி வேணா வச்சுக்கோங்க. இப்ப வந்து எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது. நான் பார்க்குற விஷயம், நான் என்ன யோசிக்கிறேன், எனக்கு என்ன தெரியுது, எனக்கு எது கரெக்ட் அப்படின்னு நான் ஏதோ ஒரு விஷயத்த பேசுறேன், இல்ல நான் ஏதோ ஒரு விஷயத்த எழுதுறேன், இல்ல நான் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா அது சப்ஜெக்டிவ். சரிங்களா? ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா நான் வந்து இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது நான் 5 மணிக்கு கிளாஸ் எடுக்கலாம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேவா இருக்குமா? அட்டெண்ட் பண்ணுவாங்களா? இல்ல 5 to 8 வரைக்கும் எடுத்தா கன்டினியூஸா கிளாஸ் எடுக்கும்போது அவங்க கவனிப்பாங்களா? அவங்களுக்கு அதுல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்காதா? 1 ஹவருக்கு மேல அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்களான்னு சொல்லிட்டு, நான் ஒண்ணையும் யோசிச்சு, மத்தவங்களுக்கு அதாவது உங்களுக்காக, அவங்களுக்காக அப்படின்னு நான் பண்றேன் அப்படின்னா, அது ஆப்ஜெக்டிவ். அதே மாரி, இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த வந்து மத்தவங்களுக்காக சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, அது அப்ஜெக்டிவ் மெத்தட்ல நான் சொல்றேன். இதுவே எனக்காக உனக்கு புரியுதோ என்னமோ, நான் சொல்ல வர்றது இதான் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அது சப்ஜெக்டிவ். புரிஞ்சிருக்கும். முக்காவாசி புரிஞ்சிருச்சுங்களா? சப்ஜெக்டிவ் அப்படின்னா, நான் என்ன பத்தி எனக்கு, நான் அப்படின்னு யோசிக்கிறது. அப்ஜெக்டிவ் அப்படின்னா, நீங்க, அவங்க, அவங்களுக்காக அப்படின்னு யோசிக்கிறது. பண்றது. 2மே. புரிஞ்சிருச்சா? இப்ப இங்க வந்தா புரிஞ்சிரும். பட் நான் சொன்ன ஓகே. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ் என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப இங்க சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா, சப்ஜெக்டிவ் என்ன சொல்றாங்கன்னா, அகவய முறைன்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப சுயசரிதை அப்படின்னா என்ன? தமிழ்ல சொல்லணும். சரி தமிழ்ல தான் சொல்லியிருக்கேன். சாரி. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லுவாங்க.
ஆட்டோபயோகிராஃபி. இப்போ என்ன பத்தி நானே எழுதிக்கிறது ஆட்டோபயோகிராஃபி, ரைட்? பயோகிராஃபினா என்ன? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. நம்மளை பத்தி மேம் நம்மள பத்தி எழுதுறது ஒரு ஸ்டோரி மாதிரி, நம்மளுடைய வரலாறு. நோ, நான் சொல்றேன். இப்போ என்ன பத்தி இருங்க, நான் சொல்றேன். இப்ப என்ன பத்தி யாரோ ஒருத்தர், உங்கள் யாரோ ஒருத்தர் எழுதுறீங்கன்னா அது பயோகிராஃபி. ஓகேங்களா? அதாவது நான் எங்க அப்பாவை பத்தி எழுதுனேன் அப்படின்னா அது பயோகிராஃபி. புரிஞ்சுதா? நான் எங்க அப்பாவை பத்தி எழுதுனேன்னா அது எங்க அப்பாவோட பயோகிராஃபி. எங்க அப்பாவை பத்தி அவரே எழுதிக்கிட்டாருன்னா அது ஆட்டோபயோகிராஃபி. புரிஞ்சுதா? எங்க அப்பாவை பத்தி நான் எழுதுனேன், எங்க அப்பா எப்படிப்பட்டவரு, எங்க அப்பாவோட வாழ்க்கை வரலாறு என்ன, அவர் எப்படி பிறந்தாரு, அவர் படிச்சது, அவர் என்ன ஆயிருக்காரு, இப்ப எப்படி இருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் எழுதுனேன் அப்படின்னா அது பயோகிராஃபி. எங்க அப்பா அவரை பத்தியே எழுதிட்டாரு, அவரோட வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டாருன்னா அது ஆட்டோபயோகிராஃபி. புரிஞ்சிருச்சா? எஸ் மேம். ஓகே. இப்போ ஆட்டோபயோகிராஃபி பண்ணிக்கிறது. ஓகே, ஆட்டோபயோகிராஃபி. நெக்ஸ்ட் சுய மதிப்பீடு. இப்ப நான் வந்து நான் எப்பேற்பட்ட ஆளு, நான் எனக்கு எது வரும் எது வராது அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து செல்ஃப் ரேட்டிங்ஸ் சொல்றாங்க. இதே வினா நிரல் அப்படின்னா கொஸ்டினரிஸ்ன்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. சில இடத்துல வந்து கொஞ்சம் வார்த்தைகள் இதா இருக்கும்போது நீங்க இங்கிலீஷ்ல படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே நோட் பண்ணிக்கோங்க. மனப்பான்மை அளவுகோல் அப்படிங்கிறது வந்து ஆட்டிடியூட் ஸ்கேல். இங்க போட்டின்னு சொல்றாங்க, இல்லைன்னா நீங்க வந்து நேர்காணல் அப்படின்னு இன்னொரு பேர் வந்து நேர்காணல் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்டர்வியூ. நாட் சோதனை வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட். கவர்ச்சி பட்டியல் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரிஸ். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே, இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ ஒன்னொன்னுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க மேம். ஒன்னு விட்டுக்கிறீங்க, ஆளுமை பட்டியல் மனப்பான்மை எனக்கு ஆட்டிடியூட் ஸ்கேல். ஆமா மேம். 5th ஒன் போட்டி வந்து இன்டர்வியூ. ஓகே மேம், ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்ட், தேங்க்யூ. ஆளுமை பட்டியல் 5th ஒன் வந்து விட்டுட்டேன். ஓகே, 5th ஒன் பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரிஸ். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே, இப்போ நான் ஒன்னொன்னையும் வந்து எப்படி வந்து சப்ஜெக்டிவ் டைப்ல, அதாவது அகவை முறையில வந்து எப்படி வந்து பாக்குறாங்க, எப்படி வந்து பர்சனாலிட்டி அசஸ் பண்றாங்க இந்த ஒன்னொன்னையும் யூஸ் பண்ணி அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? மேம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்டிங்கன்னா ஆட்டோபயோகிராஃபில என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து எப்படி பிறந்தேன், நான் ஒரு விஷயத்துல எப்படி நடந்துக்கிறேன், நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு நான் எழுதுறேன் இல்லையா? அதை நீங்க படிச்சு ஓகே இவங்களோட பர்சனாலிட்டி இதுதான். இப்போ நீங்க காந்திய பத்தி சொல்லுங்க அப்படின்னா காந்திஜி பத்தி நார்மலா எல்லாருமே சொல்லுவீங்க. எப்படி சொல்றீங்க? அவர் இப்படிப்பட்ட பர்சனாலிட்டி தான் அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா அவரோட ஆட்டோபயோகிராஃபி படிச்சு சொல்லலாம். இப்போ வந்து நீங்க அப்துல் கலாம் பத்தி சொல்லுங்க அப்படின்னா நீங்க அவரோட பர்சனாலிட்டி சொல்லுவீங்க இல்லையா? சில விஷயத்துல பர்சனாலிட்டி அப்ப எதனால சொல்றீங்க? அவரோட ஆட்டோபயோகிராஃபி படிச்சு சொல்லலாம். சோ இல்லைன்னா யாராவது ஆட்டோபயோகிராஃபி படிச்சு அவரை பத்தி சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு சொல்லுவீங்க. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. ரெண்டாவது செல்ஃப் ரேட்டிங் அப்படிங்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து ஒரு ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அந்த பின்னாடி நம்ம பார்ப்போம். ஆட்டிடியூட் ஸ்கேல் எல்லாம் இருக்கு பாருங்க. அது மாதிரி ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரேட்டிங் ஸ்கேல்ல வந்துட்டு இப்போ நார்மலா வந்து நானே என்ன செல்ஃபா என்னோட பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அசஸ்மெண்ட் பண்ணி நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அதை வச்சு ஓகே இவங்க வந்து இப்படிப்பட்ட பர்சனாலிட்டி தான். இப்ப நானே வந்து இப்ப வந்து என்னோட பர்சனாலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாம். எனக்கு நானே தெரிஞ்சுக்கணும் என் பர்சனாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஆத்தர்ஸ் கொடுத்துருக்கிற ஏதோ ஒரு ரேட்டிங்கோ இல்ல ஏதோ ஒரு டெஸ்ட்டோ இல்ல வேற ஏதோ ஒண்ண வச்சு நான் வந்து நான் சுய மதிப்பீடு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் என்னது அளவீடு தான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வினாநிரல்னு பாத்தீங்கன்னா கொஸ்டினரிஸ். இப்ப கொஸ்டினரிஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. நிறைய ஆத்தர்ஸ் நிறைய கொஸ்டினரிஸ் கொடுத்துருக்காங்க பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்றதுக்குன்னே. சோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து பர்சனாலிட்டி அசஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து கொஸ்டினரிக்குள்ள வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டிடியூட் ஸ்கேலும் அப்படிதான். அப்போ ஒரு விஷயத்த வந்து எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து
கையாளுறாங்க, எது மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறது. அதே மாதிரி இன்வென்ட்ரீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. நார்மலா உங்களுக்கு தெரியும், நேர்காணல் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா போட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டும் இருக்கு, இன்டைரக்டும் இருக்கு. இன்டர்வியூல டைரக்ட் மெத்தட். அது டைரக்ட் மெத்தட்னா தமிழ்ல என்ன சொல்வீங்க? ஆஹ் நேரடி. நேரடியா? நேரடி. நேரடி மறைமுகமா சொல்லுவீங்களா? ஓகே. அது மாதிரி ரெண்டு ரெண்டு டைப்லயும் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப டைரக்ட் மெத்தட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரா வந்து இதுதான் ஃபார்மட், நீ இப்படிதான் இருக்கணும், நான் இதுதான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்டர்வியூ எடுப்போம். இன்டைரக்ட் அப்படிங்கும்போது எதுவுமே அவன்கிட்ட சொல்லாம நம்மளோட இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு நம்ம அவன்கிட்ட இருந்து என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்து அவன் செலக்ட் இல்லையா அப்படிங்கிறது பாக்குறது இன்டைரக்ட்ல வரும். சரிங்களா? இல்லைன்னா இப்ப சில டிவி ஷோ சீரியல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிய எல்லாத்தையும் வந்து மீட்டிங் ஹால்ல உட்கார வச்சிருப்பாங்க. இன்டர்வியூக்காக வெயிட்டிங்ல உட்கார வச்சிருப்பாங்க. எல்லாம் அந்த கேமரால வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஒருத்தரோட ஆட்டிட்யூட் எப்படி நடந்துக்கிறாங்க, எது மாதிரிலாம் பண்றாங்கன்னு பார்த்தா, அத வச்சே வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, இன்டர்வியூல செலக்ட் பண்ணிருவாங்க. நெறைய சீரியல்லலாம் நடந்துட்டு இருக்குல்ல இப்போ. மேபி பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ம். அது மாரி கூட இன்டைரக்ட்டா கூட இன்டர்வியூஸ் நடக்கலாம். நான் சொல்றது புரியுதா? லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களா? புரியுது மேம். எஸ் மேம். புரியுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டுச்சோதனை. நாட்டுச்சோதனையில பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்ஸ் வரும். ஆப்டிடியூட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதிருக்கீங்களா? நோ மேம். நோ மேம். ஓகே. யாரும் வந்து எழுதலையா? ஒண்ணும் இல்ல. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்லயே வந்து உங்களுக்கு நெறைய ஆப்டிடியூட் டெஸ்ட்ஸ் இருக்கு. அதுல மேத்ஸ், அதுக்கப்புறம் கிராமரு, அது மாரி நெறைய வந்து உங்களோட பெர்சனாலிட்டி அ மார்க் பண்ற மாரி கொஸ்டின்ஸ் வர மாரி ஆப்டிடியூட் டெஸ்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்புறம் கவர்ச்சி பணியிலும் அதான். உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க இன்ட்ரெஸ்ட்டா எதுலலாம் வந்து இன்வென்டரிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத வச்சு உங்க பெர்சனாலிட்டி வந்து பிரெடிக்ட் பண்ணப்படும். அப்படிங்கிறது இதெல்லாமே சப்ஜெக்டிவ்ல இருக்கு. அப்ஜெக்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா, உற்றுநோக்கல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அப்சர்வேஷன். ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி வந்து இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு குழந்தை வந்து கிளாஸ் ரூம்ல வந்து எப்படி இருக்கு? அந்த குழந்தை வந்து எல்லாத்துக்கும் கோவப்படுதா? இல்ல யாராவது ஏதாவது சொன்னா கடிச்சு வைக்குதா? அடிக்குதா எல்லாத்தையும்? இல்ல வந்து குறும்பு பண்ணுதா? இல்ல நார்மலாவே அந்த குழந்தை நல்லா தான் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து அது மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? அப்படிங்கிறது எல்லாமே நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? அவங்கள நார்மலா ஒரு குழந்தை மேல ஒரு கம்ப்ளைண்ட். ஒரு ஒரு குழந்தை மேல வந்து ரிப்பீட்டடா ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஓகேவா? அந்த குழந்தை வந்து உண்மையாவே அந்த விஷயத்த பண்றாங்களா? அது மாரி கடிச்சு வைக்கிறாங்களா? அடிக்கிறாங்களா? இல்ல எல்லாமே பண்றாங்களா? இல்ல அந்த குழந்தை மேல வந்து சும்மா வந்து பொய் சொல்றாங்களா? அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்சர்வ் பண்ணுவோம் மேம். நான் வந்து அவங்கள அப்சர்வ் பண்ணுவேன் மேம். அவங்கள கவனிப்பீங்க. அப்சர்வ் பண்ணுவீங்க இல்லையா? நார்மலா வந்து அவங்க கிளாஸ் டைம்ல எப்படி இருக்காங்க? பிரேக் டைம்ல எப்படி இருக்கிறாங்க? லஞ்ச் டைம்ல எல்லாம் என்ன பண்றாங்க? ஈவினிங் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் என்ன பண்றாங்க? எப்படி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கு? துருதுருன்னு இருக்காங்களா? உண்மையாவே கடிக்கிறாங்களா? அடிக்கிறாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிப்போம் இல்லையா? நல்லா அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணுவோம். அவங்க என்ன பண்றாங்க? எப்ப எது மாரி ரியாக்ட் பண்றாங்க? அப்போ அவங்கள யாராவது ஏதாவது பண்றங்காட்டி அப்படி ரியாக்ட் பண்றாங்களா? இல்ல அவங்க நார்மலாவே அப்படி பிஹேவ் பண்றாங்களா? இல்ல எல்லாத்தையுமே நம்ம எப்படி பண்ணுவோம்? அப்சர்வ் பண்ணுவோம். கவனிச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு விஷயத்த உற்று நோக்கி, அந்த விஷயத்துல இருந்து நம்ம ஒரு ரிசல்ட் கண்டுபிடிச்சு, ஓகே இந்த குழந்தை மேல தான் கம்ப்ளைண்ட். இல்ல அவங்க நம்மகிட்ட வந்து சொன்னவன் மேல தான் கம்ப்ளைண்ட்ன்னு கண்டுபிடிப்போம். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட். ஓகே. அப்போ ஒரு விஷயத்த நம்ம அப்சர்வ் பண்றனால, அவனோட பெர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்? பிரெடிக்ட் பண்றோம். ஓகே. இது எங்கிருந்து வருது அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்து வருது. அப்ப அடுத்தவன வந்து நம்ம பார்க்கிறோம். அவன் என்ன பண்றான்? அவன் எப்படி இருக்கான்? அப்படிங்கிறத அவன நம்ம அப்சர்வ் பண்றனால சொல்றங்காட்டி தான் இது அப்ஜெக்டிவ்ல வருது. இந்த சப்ஜெக்டிவ்ல வந்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கொஸ்டினரி அப்படின்னா, நான் தான் ஆன்சர் பண்ணுவேன். எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்கறேன் அப்படின்னா, நான் தான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இன்டர்வியூ அப்படின்னா, கேட்கிற கேள்விக்கு நான் தான் ஆன்சர் பண்ணுவேன். ஆட்டோபயோகிராஃபின்னா நான் தான் எழுதுவேன். புரிஞ்சுதுங்களா? இதே அப்ஜெக்டிவ்ல வரும்போது, நான் இன்னொருத்தன பார்க்குறேன். அவன் என்ன பண்றான்? அவன் எப்படி போறான்? அப்படிங்கிற அப்சர்வ் பண்றேன். ஓகேங்களா? அதே மாரி செக்லிஸ்ட். இப்போ செக்லிஸ்ட் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஆ இப்போ ஓ இந்த ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. ம் கேஸ் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? கேஸ் ஸ்டடி. எஸ் மேம். கேஸ். ஆ கேஸ் ஸ்டடி. அதுல பண்ணியிருக்கோம் செக்லிஸ்ட் மேம். வச்சிருப்பீங்க. அதாவது
இந்த குழந்தைக்கு வந்து ஃபேமிலியா எப்படி இருக்கு? ஃபேமிலியில வந்து எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களோட எக்கனாமிக்கலா அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க பக்கத்து வீட்ல எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு அந்த குழந்தை எது மாரி சொசைட்டில வளருது? அந்த குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு தேவையான நெசசரி நீட்ஸ் எல்லாம் கிடைக்குதா? அப்படிங்கிற மாரி எல்லாமே நம்ம ஒரு செக்லிஸ்ட் வந்து எடுப்போம். எஸ் மேம். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் கேட்ட மாரி இருக்கா? கேஸ் ஸ்டடில? எஸ் மேம் எஸ் எஸ் மேம். எஸ் அவங்க மேம். வீட்ல எஸ் என்ன மேம். பேசுறாங்க? அவங்க அம்மா, அப்பா படிச்சிருக்காங்களா? அந்த குழந்தை எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கு? அதுக்கான பேக்கிரவுண்ட் விஷயம் என்ன? அது மேத்ஸ்ல அதுக்கு வரல, லாங்குவேஜ் இங்கிலீஷ் வரல அப்படின்னா, எதனால அதுக்கு இங்கிலீஷ் வரல? அவங்களோட பேக்கிரவுண்ட் எதனால அவங்களுக்கு இங்கிலீஷ் சஃபர் ஆகுறாங்க? அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து கேஸ் ஸ்டடி பண்ணுவோம் இல்லைங்களா? அதுலலாம் செக்லிஸ்ட் வைப்போம். இதுதான் செக்லிஸ்ட். இது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். சரி பார்ப்போம். எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? எல்லாத்துலயுமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கா? இல்ல கிடைக்கலையா? அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். இதுவுமே எதுல இருக்கு? அப்ஜெக்டிவ்ல இருக்கு. அதே மாரி ரேட்டிங் ஸ்கேல். நான் முன்னாடியே சொன்ன மாரி ஆ ஆட்டிட்யூட் ஸ்கேல் மாரி ரேட்டிங் ஸ்கேல்னு ஒண்ணு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ரேட்டிங் ஸ்கேல்னா ஒண்ணும் இல்ல. நீங்க இத பார்த்திருப்பீங்க. மேபி நீங்க உங்களோட ஸ்கூல்ஸ் இப்போ வொர்க் பண்ற ஸ்கூல், இல்ல காலேஜஸ்ல எல்லாம் ரேட்டிங் ஸ்கேல் இருக்கும். இப்ப இது உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். இப்போ அ ஏ பிளஸ் ஏ இது வந்து நார்மல் ரேட்டிங் ஸ்கேல் இல்ல. பட் இருந்தாலும் சொல்றேன். எடுத்தாலும் வந்து இங்க வந்து ஓ போட்டுக்கலாம். ஓகே. ஓ, ஏ பிளஸ், ஏ, பி, சி இது மாரி வந்து ரேட்டிங் ஸ்கேல் ஓகே ரேட் குடுத்துட்டு, இப்போ வந்து அந்த குழந்தை வந்து டெய்லி ஸ்கூலுக்கு எப்படி வருது? ஓகே ஓ குடுக்கலாம். அந்த குழந்தை வந்து கிளாஸ்ல எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது? ஏ பிளஸ் குடுக்கலாம். அந்த குழந்தையோட மார்க் எப்படி இருக்கு? ஏ குடுக்கலாம். அந்த குழந்தை ஃபுட் எடுத்துக்கிறதுல, சாப்பிடுறதுல, மத்த விஷயத்துல நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுல எப்படி இருக்கு? பி பண்ணலாம். ஸோ இது மாரி நம்ம ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் வந்து ரேட்டிங் ஸ்கேல் குடுக்குறோம். ஓகேங்களா? இந்த ரேட்டிங் ஸ்கேல் வந்து 5 பாயிண்ட்ல தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5 இந்த 5 பாயிண்ட் உங்களுக்கு எது மாரி வேணுமோ அது மாரி செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓவுக்கு பதிலா சி கூட வைக்கலாம். இல்ல 1, 2, 3 வைக்கலாம். இல்ல 4, 5, 3 அப்படி எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்க கீழ குடுத்துக்கலாம். இப்ப ஓ குடுத்தா நான் வெரி குட்ன்னு சொல்றேன்னு அர்த்தம். இல்ல எக்ஸலென்ட்ன்னு சொல்றேன்னு அர்த்தம். ஏ பிளஸ்ன்னு குடுத்தேன்னா நான் வெரி குட்ன்னு சொல்றேன்னு அர்த்தம். அப்படிங்கிற மாரி மேல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டு, இந்த கொஸ்டின்ஸையும் குடுத்துட்டு, இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்களே ஃபில் பண்ணுங்க. இல்லன்னா இந்த கொஸ்டின்ஸ் கேட்டு நம்ம இங்க டிக் பண்றது. ஓகே. இது மாரி ரேட்டிங் ஸ்கேல் போட்டு ஒரு குழந்தை வந்து எப்படி ஒரு நம்ம கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் அவங்க ஆன்சர் பண்றத வச்சு, அவங்களோட பெர்சனாலிட்டி இந்த ரேட்டிங் ஸ்கேல வச்சு அவங்களோட பெர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம், நம்ம சொல்றோம் அப்படின்னா, அதுதான் வந்து தர அளவுகோல் அப்படின்னு சொல்றாங்க. ரேட்டிங் ஸ்கேல்னு சொல்றாங்க. 4த் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிச்சுவேஷனல் டெஸ்ட். ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல. இப்போ சிச்சுவேஷனல் டெஸ்ட் வந்து பின்னாடி ஒண்ணு வரும். ஓகேங்களா? ப்ரொடக்டிவ்ல வந்து ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்கல்ஸ்ல பார்க்கும்போது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வந்து தெளிவாவே பார்ப்போம். இருந்தாலும் நான் இப்போ ஒரு டைம் சொல்லிர்றேன். ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்து சொல்லிருவாங்க. ஓகேங்களா? சிச்சுவேஷன் சொல்லிருவாங்க. இல்லன்னா ஒரு சிச்சுவேஷன் நார்மலாவே நடக்கும். ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து நீங்க வந்து ஸ்கூல்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. லஞ்ச் பிரேக்ல அ ஒரு பையனுக்கு மூக்குல வந்து ரத்தம் வருது. நல்லா ரத்தம் வருது. அந்த ரத்தம் வர டைம்ல பர்ட்டிகுலரா அந்த டைம்ல அவன் கூட இருக்கிற பையன், ஒரு பையன வந்து நீங்க வந்து அவனோட பெர்சனாலிட்டி தான் அசஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூட இருக்கிற பையன் எது மாரி ரியாக்ட் பண்றான்? அவன எது மாரி பார்த்துக்கிறான்? அவனுக்கு எது மாரி சொற்கள் சொல்றான்? ஆறுதல் பண்றதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வாட்ச் பண்ணி, அது மூலியமா அந்த கூட இருக்கிற பையனோட பெர்சனாலிட்டி டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அதுதான் வந்து சிச்சுவேஷனல் டெஸ்ட்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சிச்சுவேஷன்ல அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்? இது பின்னாடி நான் ஒருக்கா சொல்றேன். இன்னுமே தெளிவா. புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே மேம். மேம். எஸ் மேம். வேற ஓகே ஏதாவது மேம். இந்த ஸ்லைட்ல ஏதாவது டவுட் இருக்கா? நோ இந்த மேம். ஸ்லைடு ஓகே. அடுத்தது போலாம்ல? ஓகே. ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். புறத்தோற்ற நுண்முறை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டிவ் அண்ட் நான் ப்ரொஜெக்டிவ் எல்லாமே பார்த்துட்டோம். அதாவது சப்ஜெக்டிவ், நான் ப்ரொஜெக்டிவ் நான் சொன்னேன்ல முன்னாடியே நான் ப்ரொஜெக்டிவ்ல தான் சப்ஜெக்டிவ் இருந்தது, ஆப்ஜெக்டிவ் இருந்தது 2மே பார்த்துட்டோம். இப்போ ப்ரொஜெக்டிவ் பார்க்குறோம். அதாவது ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்றது. விசிபிள் பண்ணி, அது மூலியமா நம்ம சொல்றது. இப்ப அப்சர்வேஷன் பண்ணும்போதோ, இல்ல வந்து ஆட்டோபயோகிராஃபி பண்ணும்போதோ, என்ன பண்ணும்போதுமே நம்ம வந்து ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணல இல்லையா? டிவில போட்டு காட்டல. ஒரு ஒரு ஸ்லைடா காட்டல. அத அவன்ட்ட ஒரு கார்டாவோ, இல்ல ஒரு புக்காவோ சொல்லி, "இத பார்த்து நீ எத சொல்லு" அப்படின்னு சொல்லல. இப்போ வந்துட்டு
நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். ஒரு ஃபோன குடுத்து, இந்த ஃபோன பார்த்து நீ இந்த ஃபோன பார்த்தோனே உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இல்லையா? இது வந்து ப்ரொஜெக்டிவ். இந்த ஃபோன பார்க்காமயே நார்மலா வந்து நம்ம ஃபோன பார்த்தா எது மாரி ரியாக்ட் பண்றான் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளயே நெனச்சுக்கிட்டு பண்றோம் அப்படின்னா, அதெல்லாம் நான் ப்ரொஜெக்டிவ்ல வந்துருது. ஓகேவா? இப்போ ப்ரொஜெக்டிவ் பார்க்க போறோம். புறத்தோற்ற நுண்முறை பார்க்க போறோம். புறத்தோற்ற நுண்முறையில பார்த்தீங்கன்னா, புலன் காட்சி அணுகுமுறை. பெர்செப்ஷன் ஒண்ணு பார்த்தோம் நம்ம ஒரு காலத்துல. ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். புலன் உணர்வு, புலன் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கிளாஸ்ல சும்மா பேசிட்டே இருந்தேன். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம் எஸ் மேம் இருக்கு. அது மூலியமா தான் இதெல்லாமே நடக்கும். ஓகேங்களா? அதோட பொருளோட இணைந்து ஒரு சோதனைய வந்து உருவாக்குறது தான் வந்துட்டு இதுல பார்த்தீங்கன்னா, புலன்காட்சி அணுகுமுறை ஒண்ணு இருக்கு. பொருளடிவோட இணைந்த சோதனை ஒண்ணு இருக்கு. உருவாக்கும் சோதனை ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ல இங்க் போக் டெக்னிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. திமேட்டிக் அப்ரோச் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அதர் ப்ரொஜெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. வெர்பலா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே பின்னாடி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ரோஹெச்சோட இங்க்பாட் டெஸ்ட். ஓகே. இந்த இமேஜ பாருங்க. இந்த இமேஜ பார்த்தோனே, ஃபர்ஸ்ட் இமேஜ்ல என்ன இருக்கு? செகண்ட் ஸ்லைட்ல இந்த குட்டி குட்டியா பாக்ஸா இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்ன இருக்கு? செகண்ட் என்ன இருக்கு? தேர்ட் என்ன இருக்குன்னு அப்படியே ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையுமே நல்லா பாருங்க. எப்படி இருக்கு? என்னென்ன தெரியுது அப்படின்னு பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க எப்படி இருக்கு? இது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க எப்படி இருக்கு? பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை மாரியே இருக்கு. வவ்வால் மாரி இல்ல? வவ்வால் மாதிரி இருக்கு மேம். வவ்வால் மாரி. இது எப்படி இருக்கு? ஓகே. இது எப்படி இருக்கு? தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் எப்படி இருக்கு? நான் நம்பர் போடுறதா 4. ஃபிஃப்த் ஒன் இது எப்படி இருக்கு? ஃபோர்த் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு. இதுதான் இது வந்து வவ்வால் கொஞ்சம் தூரத்துல இருந்து லக்கை மட்டும் பெருசா இருக்கிற மாதிரி இல்ல? எது மேடம்? நான் 4 போட்டிருக்கிறது தான் உங்களுக்கு நான் நம்பர் போட்டிருக்கிறத மட்டும் பார்த்து சொல்லுங்க. அப்புறம் இந்த தேர்ட்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி இருக்கா? எஸ் மேம். 5ல பாத்தீங்கன்னா 2 குட்டி பாப்பாஸோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கா? இங்க பாத்தீங்கன்னா இந்த கடல்ல இருக்குமே இது பேர் என்ன? கடல் குதிரை. கடல் குதிரை மாதிரி இருக்கா? கடல் குதிரைக்கு வேற கலர் அடிச்ச மாதிரி இருக்கா? இது வந்து பார்த்தா எப்படி தெரியுது? இந்த லாஸ்ட் ஒன் எப்படி தெரியுது உங்களுக்கு? கலர் வவால் மாதிரி இருக்கு மேடம். இல்ல அந்த சுமோ பிளேயர் மாதிரி தெரியும். சுமோ பிளேயர் இருப்பாங்கல்ல. நம்மளோட உடல் உறுப்பு பாகம் மாதிரி எதுவும் இல்ல? இது மேம் கீழ காலு மாதிரி இருக்கு. இடுப்பு எலும்பு. இடுப்பு எலும்பு மாதிரி இருக்கா? ஓகே. இதுமே இடுப்பு எலும்பு மாதிரி இருக்கா? செகண்ட் ஒன். எஸ் மேம். ஓகே ஓகே. இதுதான் வந்து டெஸ்ட். இப்போ இந்த டெஸ்ட்ல எப்படி பர்சனாலிட்டி கண்டுபிடிக்கிறதுங்கிறதா விஷயம். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு 10 கார்ட்ஸ் வந்து குடுத்துருவாங்க நம்ம கிட்ட. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்றேன். என்னதான் பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ண போறாங்கன்னா, இது மாதிரி இமேஜ் இருக்கிற இது எல்லாமே இங்க் கொட்டின ஒரு இதுதான். ஓகேங்க. இங்க் பிளாக். ஓகே. இது வந்து இந்த மைய வந்து ஒரு இடத்துல கொட்டுன மைத்தட சோதனை தான். பட் நான் சொல்றேன். ஒரு மைய வந்து ஒரு இடத்துல இப்படி கொட்டி ஒரு மாதிரி ஒரு மர்ஜ் பண்ணி விட்டா ஒரு மாதிரி இமேஜஸ் வரும். அந்த இமேஜ் என்கிட்ட குடுத்துருவாங்க. ஏன்னா என்னதான் பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ண போறாங்க. ஓகே. இப்ப நான் வந்து பார்த்துட்டு ஒண்ணுக்கு ஆன்சர் பண்ணுவேன் இல்லைங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது வவ்வால் மாதிரி இருக்கு. செகண்ட் இருக்கிறது மனித உறுப்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்சர் பண்ண அவங்க ஒரு பட்டியல் வச்சிருப்பாங்க. ஓகே. எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா 3ஆ பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி பிரிப்பாங்கன்னா அது வந்து கண்டென்ட்னு பிரிப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் என்ன பிரிப்பாங்க? கண்டென்ட். தமிழ்ல பாத்தீங்கன்னா மைத்தடங்களில் காணப்படும் பொருள்கள். இந்த பொருள் இது வந்துட்டு உங்களுக்கு புக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நோட் பண்ணுங்க இருக்கா என்னன்னு. இதுல வந்து நான் மனிதனா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து ஹெச்ன்னு சொல்லுவாங்க. ஓகே.
நான் வந்து இப்ப பேட்டுன்னு சொல்லிட்டேன். அப்ப வந்து ஏன்னு போடுவாங்க. விலங்கா இருந்துச்சு. இதுவே பார்க்க வந்து ஒரு செடி மாரி இருக்கு. ஒரு பூ மாரி இருக்கு. செம்பருத்தி பூ மாரி இருக்கு அப்படின்னா, அத வந்து பிஐன்னு போடுவாங்க. சோ இது மாரிலாம் பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன் எதா பிரிப்பாங்கன்னா, லொகேஷன். இப்ப லொகேஷன் அப்படிங்கும்போது என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து அ இத எப்படி பெர்செப்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஒயிட்ட வந்து இது பண்ணிக்கிட்டு, இந்த பிளாக்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இது ஒரு தூரத்துல இருந்து பார்க்க வௌவால் மாரி இருக்குன்னு சொல்றேன். அதே மாரி தான். இதுவுமே இந்த ஒயிட்ட எடுக்காம இந்த பிளாக் இருக்கிறதா வந்து ஃபேஸ் மாரி இருக்கு. ஒரு குட்டி பாப்பாவோட முகம் மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ இது வந்து நான் எத வச்சு இது பண்றேன் அப்படின்னா, ஆ நான் எத ஃபேஸ் பண்றேன். அதாவது இந்த பின்னாடி இருக்க ஒயிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்றேனா, இல்ல இந்த கருப்பு கலர்ல மைய வந்து நான் ஃபோக்கஸ் பண்றேனா அப்படிங்கிறத பொறுத்து, இந்த இடத்துல லொகேஷன் வந்து அமையுது. ஓகேவா? இதுக்கு தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா, மை தடத்தின் பகுதிகள் அல்லது இட அமைவு அப்படிங்கிறத பொறுத்து, நான் சொல்றத பொறுத்து இந்த இடத்துல இன்னுமே மார்க் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டிட்டர்மேஷன். ஓகே. இப்ப நான் சொல்றேன் இல்லைங்களா? இது என்ன உருவம், இல்ல இதோட கலரு, இல்ல இதோட மூவ்மெண்ட் அப்படின்லாம் சொல்றேன் இல்லைங்களா? அதுதான் வந்து 3. விடையின் தன்மைக தன்மையை நிர்ணயித்தல். நிர்ணயத்தலின் காரணிகள். ஓகே. இது உங்களுக்கு இப்ப நான் எப்படி சொல்றேன்? ஆ இந்த இடத்துல வந்து கலர் குதிரை மாரி இருக்கு. அதாவது குதிரை வந்து கொஞ்சம் கலரா இருக்கிற மாரி இருக்குன்னு சொல்றேன். இந்த இடத்துல என்ன சொல்றேன்? எத வச்சு இது வந்து இந்த இடத்துல லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த செம்பருத்தி பூவோட மகரந்த தாள் மாரி இருக்கும். இந்த இது மட்டும் பாருங்க. சோ இதெல்லாம் எப்படி சொல்றேன்? இதோட கலர பார்த்து சொல்றேன். இதோட ஃபார்ம பார்த்து சொல்றேன். இல்ல இது எந்த சைடுல பார்த்து இப்படி ரெக்கைய விரிச்ச மாரி இருக்கா? ரெக்கைய சேர்த்த மாரி இருக்கான்னா, அதோட ஃபார்ம பார்த்து சொல்றேன் இல்லைங்களா? அதெல்லாம் தான் வந்து மூவ்மெண்ட்ட பார்த்து சொல்றேன் இல்லைங்களா? அதெல்லாம் வச்சு தான் வந்து இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஹெச் சொல்லிட்டு, இதுல வந்து பி சொல்லி, இதுல வந்து ஓ சொல்றேன்னா, அது அதுக்கு ஒண்ணொண்ணுக்கும் நேரா ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஒருத்தன் வந்து இதெல்லாம் இத பார்த்து இது மாரி சொல்றான்னா, அவன் இப்பேற்பட்ட பெர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படிதான் வந்து பெர்சனாலிட்டி டெஸ்ட் பண்றாங்க இங்க் பாட்ல. ஓகேவா? ஓகே மேம். ஓகே. இப்ப வந்து அடுத்த ஒரு பெர்சனாலிட்டி டெஸ்ட்குள்ள வந்துட்டோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாரு குடுத்தது அப்படின்னா, முரே அண்ட் மோர்கன் அப்படின்ற 2 பேர் வந்து இத பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இத வந்து தீமாட்டிக்கல் அப் ஆ அப்ரிசியேஷன் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. டிஏடி டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஃபேமஸா. இந்த டெஸ்ட்ட வந்து குழந்தைகளுக்காகவே கொண்டு வரும்போது, அது சிஏடி டெஸ்ட்ன்னு கொண்டு வந்தாங்க. சைல்டு அப்ரிசியேஷன் டெஸ்ட்ன்னு கொண்டு வந்தாங்க பின்னாடி. சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து 10 பிக்சர்ஸ் குடுப்பாங்க. ஓகேங்களா? 20 படங்கள் வந்து குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 10 குடுப்பாங்க. அடுத்தது 10 குடுப்பாங்க. இத வந்து லைனா பார்த்துட்டு, நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளா ஒரு ஸ்டோரிய வந்து இமேஜினேஷன் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? இப்ப நான் இந்த 3 பிக்சர் குடுத்துருக்கேன். ரைட். பின்னாடி இருந்து அந்த பொண்ணு இருக்கு பாருங்க. ஒரு பொண்ணு புக் வச்சுட்டு இருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு ஸ்லைடு? தெரியுது மேம். அதுலருந்து ஓகே. அதிலிருந்து வந்தாலும் சரி, இல்ல முன்னாடி ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணு கிட்ட கை கொண்டு போற மாரி இருக்குல்ல, அதிலிருந்து வந்தாலும் சரி. நீங்க வந்து இந்த இமேஜ பார்த்துட்டு ஒரு ஸ்டோரி வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பின்னாடி இருந்து வந்தேன்னா, நான் என்ன ஸ்டோரி சொல்றேன் அப்டின்னா, இப்ப இந்த பொண்ணு வந்து ஆ ஸ்கூல் போயிட்டு வர்றா, இல்ல காலேஜ் போயிட்டு வர்றா. வரும்போது அவ இந்த சீன பார்க்கறா அப்டிங்கிற மாரி நான் பிரெடிக்ட் பண்ணலாம். இல்ல அப்டின்னா, அ இங்க இருக்கிற அந்த கீழ இருக்கிற பொண்ணு, அந்த படுத்திருக்க பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா? அவளுக்கு ஏதோ அபியூஸ் வந்துட்டு இருந்த மாரியும், அவளோட ஃபிளாஷ்பேக் அந்த முன்னாடி அந்த கதவு திறந்து பார்க்கிறதாகட்டும், இல்ல அந்த ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்குது. இது எல்லாமே அவளோட ஃபிளாஷ்பேக் மாரியும் நான் வந்து ஸ்டோரி எப்படி வேணா கொண்டு போலாம். இப்ப நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து அவ அபியூஸ் ஆயிட்டா, அபியூஸ் பண்றா அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வேற ஏதாவது கூட சொல்லலாம். இல்ல அவங்க அப்பா தூங்க வைக்க போறாரு அப்படி எப்படி வேணாலும் நினைக்கலாம். இல்ல அவ இறந்துட்டா அப்படிங்கிற லெவலுக்கு கூட ஸ்டோரி சொல்லலாம். அது எல்லாமே உங்களோட கிரியேஷன பொறுத்து, உங்களோட இமேஜினேஷன் பொறுத்து. ஓகே. எப்படி வேணா சொல்லலாம். அபியூஸ்ன்னு இல்ல. எது வேணா நீங்க சொல்லலாம். அப்போ நீங்க சொல்லும்போது,
இப்போ இப்ப நான் வந்து அந்த பொண்ணு 3 இதுலயுமே ஒரு பொண்ணு இருக்குங்காட்டி, அந்த பொண்ண வந்து ஹீரோயினா கொண்டு வந்து அந்த பொண்ணு எப்படி அந்த பொண்ணுன்னு சொல்றேன். ஓகே. இப்போ அந்த பொண்ணு எப்படி சஃபர் ஆகுறா? அந்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்றா? அந்த பொண்ணு எப்படி நடந்துக்கிறா? அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணொண்ணும் சொல்லும்போது, அவளாவே நான் வந்து இமேஜினேஷன் பண்ணி சொல்லுவேன் இல்லைங்களா? அப்போ என்னோட ம் என்னோட மனசு எப்படி இருக்கு? என்னோட மனநிலை எது மாரி இருக்கு? நான் எப்படி வந்து ஒரு எமோஷனல வெளிய கொண்டு வரேன்? நான் எது மாரி ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்து, அத வச்சு என்னோட பெர்சனாலிட்டி என்னங்கிறத பிரெடிக்ட் பண்றது தான் இந்த டெஸ்ட். டிஏபி டெஸ்ட். ஓகே. டிஏடி டெஸ்ட். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இது மாரி 10 பிக்சர் காட்டுவாங்க. 3 பிக்சர் மட்டும் இல்ல. அந்த 10 பிக்சர்லேருந்து உங்களையவே ஸ்டோரி கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க சொல்ற ஸ்டோரியிலேருந்து உங்களோட பெர்சனாலிட்டி என்ன, ஆளுமை என்னங்கிறத பிரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மூரே அண்ட் மோர்ஹன் சொன்ன டிஏடி டெஸ்ட். மேம் புரிஞ்சுதா? சிஏடில 20 வருமா? ஆமாங்க சார். 20 கார்டு குடுப்பாங்க சார். 20 இதுல வந்து 20 படங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் 10 படம் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் 10 படம் குடுப்பாங்க. இது ஆர்டரா காட்டுவாங்க. டிஏடில மேம்? டிஏடிலயா? சிஏடில மேம்? சிஏடில கேக்குறீங்களா சார்? இல்ல டிஃபரன்ஸ் எது இல்ல மேடம். இப்போ டிஏடில எத்தனை காட்டுவாங்க? சார் சிஏடில டிஏடில எத்தனை காட்டுவாங்க? 20 காட்டுவாங்க சார். அதுதான் ஓகே கண்டுபிடிச்சாங்க. மேம். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து 20 அதுல 10ன்லாம் இல்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது டிஏடி தான். இப்போ வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு போயிடுறோம் இல்லையா? நம்ம குழந்தைங்கன்னு போகும்போது, ஒரு 6வது படிக்கிற குழந்தைகிட்டயோ, இல்ல ஒரு 7வது படிக்கிற குழந்தைகிட்டயோ இது மாரி அபியூஸ் பண்ற ஃபோட்டோஸு, இது மாரி அவங்க மென்டலா பிரஷர் ஆக ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுனா, அவங்களால ஸ்டோரி கிரியேட் பண்ண முடியாது. இப்ப நம்மளே நெகட்டிவா காட்டுற மாரி. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு சின்ன பாப்பா ஃபோட்டோ மாரி அந்த ஃபோட்டோஸ மாத்தி குழந்தைகளுக்குன்னே பிரெடிக்ட் கொண்டு வந்தாங்களோ தவிர, இந்த கவுண்ட்ட மாத்தல. ஓகே மேம். ஓகே. இப்ப வந்து இந்த படங்கள்லாம் ஓகே. அந்த மாரி அவங்க குழந்தைங்க எது மாரி சிந்திக்கும், குழந்தைகள எது விரும்பும், குழந்தைங்க வந்து எது மாரி பெர்சனாலிட்டில மோஸ்ட்லி இருக்காங்களோ, அதுக்கு தகுந்த மாரி உருவாக்குனாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே மேம். இதுல கவுண்ட்ஸ் மாறாது. நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் மாறாது. பட் பின்னாடி லேட்டரா வந்து குழந்தைகளுக்காக கொண்டு வந்தாங்கங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ மேம். ஓகே. ஓகே. நான் சொன்னேன் இல்லைங்களா? அடுத்து முன்னாடியே சிச்சுவேஷனல் டெஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். நாம அத டீட்டெயிலா பார்க்கலாம்னு சொல்லிட்டு. சோ இங்க சிச்சுவேஷனல் டெஸ்டஸ் குடுத்துருக்கோம். இப்போ சிச்சுவேஷனல் டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ம் இத நான் சொன்ன மாரி அவனுக்கு வந்து ஒரு உண்மையாவே நடக்கிற ஒரு விஷயத்த வந்து குடுத்துருவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து நடந்திருக்கு. இது மாரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஆ இப்போ வந்து இன்னும் புரியிற மாரி சொல்லணும் அப்டின்னா, ஆ எனக்கு கரெக்ட்டா அந்த டைம் அந்த எப்ப நடந்துச்சுன்னு தெரியல. பட் ஆனா அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு குழந்தை வந்து இந்த போர் ஹோல்குள்ள வந்து விழுந்துட்டாங்க. அத வந்து எடுக்கறக்கு ஒரு 2 நாள், 3 நாள் போராடுனாங்க இல்லையா? எஸ் மேம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தீபாவளி ரைட். டைம்ல மேம் ஒரு 3-4 ஆ, வருஷத்துக்கு இருக்கும். ஞாபகம் இருக்கா? ஒரு 2 இயர்ஸ் ஆர் 1 இயர் பேக். 2 இயர்ஸ் பேக்கோ இல்ல 1 இயர் பேக்கோ. பட் அந்த விஷயம் நடந்துச்சு. அந்த ஆழ்துளை கிணறுல இருந்து அந்த குழந்தைய எடுக்க முடியல. அதுக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அந்த குழந்தை அதுக்குள்ள விழுந்துருச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த சிச்சுவேஷன்ல வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு, அந்த சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல. அப்படி கேட்கிறேன்னா, அது ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனல் அதுதான் வந்து சிச்சுவேஷனு. இன்னொன்னு, இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்பா பிரியுது. இதுதான் சிச்சுவேஷன் டெஸ்ட்டு. இந்த சிச்சுவேஷன் டெஸ்ட்ல வந்து எப்படி பிரியுது அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல பிரியுது. இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சைக்கோ டிராமா ஒண்ணு, சோசியோ டிராமா ஒண்ணு. இப்ப சைக்கோ டிராமால என்ன அப்படின்னா, நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லிருவேன். இதுதான் வந்து சிச்சுவேஷன். இதுல வந்து நீ நடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிருவேன். ஓகேங்களா? இப்போ இதுதான் சிச்சுவேஷன். நீங்க வந்து உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நீங்க தான் அந்த குழந்தையோட அம்மா. இப்ப வந்து அது நடந்து முடிஞ்ச விஷயம். சரிங்களா? சாரி நான் அது எக்ஸாம்பிளா எடுக்கறதுக்கு யாராவது ஹர்ட் ஆயிடுச்சுன்னா சாரி. பட் நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்ப இது ஒரு சிச்சுவேஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப யாரோ ஒருத்தர வந்து நான் பெர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ணணும்னா, உங்கள கூப்பிட்டு வச்சு, நீங்க தான் வந்து அந்த குழந்தையோட அம்மா, இல்லன்னா அந்த குழந்தையோட அப்பா யாரோ ஒருத்தரா இருக்கட்டும். நீங்க வந்து அந்த சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? எனக்கு வந்து நடிச்சு காட்டுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன்.
இது வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களோட சுச்சுவேஷனை டெஸ்ட் பண்றேன். அப்போ வந்து சைக்கோ டிராமா மூலியமா நான் டெஸ்ட் பண்றேன். அப்போ உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கு, நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி வெளிக்காட்டுறீங்கன்னு சொல்லி நான் டெஸ்ட் பண்றது சைக்கோ டிராமால வரும். இதுவே சோஷியோ டிராமால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து இப்போ ஒண்ணும் இல்ல, வாழைப்படம் வந்தது இல்லைங்களா, பேசப்பட்டுச்சு நிறைய, ரைட்? வாழைப்படம் தெரியும்ல, வாழை சினிமா பத்தி பேசினா மட்டும் நம்ம பிள்ளைங்க வாயை திறக்காது. ஏன்னா அவ்வளவு பிரில்லியன்ட், படிக்கிறது மட்டும் தான் எங்க பிள்ளைகளுக்கு வேலை. ஞாபகம் மாறி வாழைப்படம் பாத்தீங்களா இல்லையா? வாழைப்படம் பாக்கலன்னா பரவாயில்ல, என்ன என்ன கதை இருக்கு? பார்த்தேன் மேடம், ஓகே. பார்த்தேன். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோஷியோ டிராமா இல்ல, பட் ஆனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த வாழைப்படத்தை வச்சு நம்ம வந்து டைரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு இது வருவோம். டைரக்டரோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கு, டைரக்டர் வந்து எது மாதிரி வந்து வளர்ந்துருக்காரு, டைரக்டருக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்படத்தை வச்சு நம்ம டைரக்டர் ப்ரிடிக்ட் பண்றோம். இப்ப பாலா அப்படின்னு சொல்லிட்டா பாலா இப்படிதான், இது மாதிரிதான் எடுப்பாரு இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே, எதை வச்சு சொல்றீங்க? அவரோட படத்தை பார்த்து அவரோட படத்தோட கதாநாயகங்கள் கதாபாத்திரங்கள் வந்து எது மாதிரி எல்லாம் அமைச்சிருக்காரு, அவருக்கு எது விரும்புறாரு, அவர் எது மாதிரி எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத அந்த படத்தை பார்த்து யாரோட பர்சனாலிட்டி கணிக்கிறீங்க? நம்மளோட டைரக்டரோட பர்சனாலிட்டி கணிக்கிறீங்க. அதே மாதிரிதான் இங்க சோசியோ டிராமால வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த முதல்வன் படம் இருக்கு இல்லைங்களா, அர்ஜுன் படம், ரைட்? ஆமா. அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கலா வந்து நிறைய விஷயங்களை டீல் பண்ணிருப்பாங்க. நிறைய அரசியல் விஷயங்கள் எல்லாத்தையுமே அதுல ஓபன் அப் பண்ணிருப்பாங்க. சோ அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோஷியோ டிராமால வரும். ஓகேங்களா? ரீசெண்டா நம்மளோட சொசைட்டில நடக்கிற விஷயங்களை வந்து டிராமாவா பண்ணி காட்டுறது எல்லாமே சோஷியோ டிராமால வரும். அதுலயுமே என்ன ஆகுது, பர்சனாலிட்டி ப்ரெடிக்ட் பண்ணப்படுது அப்படிங்கறதா வந்து இந்த சிச்சுவேஷன் டெஸ்ட்ல வந்து 2 பிரிவா பிரிக்கிறத பாக்குறோம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் டெஸ்ட்ல என்ன பாக்குறோம், ஒரு குழந்தைக்கோ இல்ல ஒருத்தருக்கோ வந்துட்டு ஒரு சிச்சுவேஷனை வந்து நம்ம அமைச்சு கொடுத்துட்டு அவன் எப்படி ரியாக்ட் பண்றான்னு பாக்குறது, இல்லைன்னா அப்சர்வேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ளோல அவனோட சிச்சுவேஷன்ல அவன் எப்படி நடந்துக்கிறான்னு பாக்குறது சிச்சுவேஷன் டெஸ்ட். அதுல 2ஆ பிரியுது என்ன அப்படின்னா சைக்கோ டிராமா, சோஷியோ டிராமா. சைக்கோ டிராமால என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி இன்சிடென்ட் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த இன்சிடென்ட்ல நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ அப்படின்னு காட்டு, எனக்கு நடிச்சு காட்டு அப்படின்னு சொல்றது வந்து சைக்கோ டிராமா, உளவியல் நாடகமா வருது. இதுவே சமூக நாடகத்துல என்ன வருது அப்படின்னா சொசைட்டில வந்து இப்போ வந்து இந்த இந்த இது வந்து அந்த ட்ரிங்க் பேர் என்ன, ஓஆர்எஸ்ஆ, ஓஆர்எஸ், ஓஆர்எஸ். அந்த ஓஆர்எஸ் இஷ்யூஸ் வந்து இப்ப நிறைய போயிட்டு இருக்கு இல்லையா, நிறைய போயிட்டு இருக்கு. சோ வந்து அந்த இஷ்யூ பத்தி நான் இப்போ ஒரு மூவியோ இல்ல ஒரு நாடகமோ நடிச்சு காட்டுறேன் அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக நாடகத்துல வந்துடும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த டெஸ்ட் போலாம். அடுத்த டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட், தடையில்லா அல்லது கட்டுப்பாடற்ற சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையுமே இணைத்த சோதனை தான் வந்துட்டு ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட். இந்த ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து டேஷ் கொடுத்துருவோம், ஒரு வார்த்தையை வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்ப வந்து ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்துல டேஷ் கொடுத்துருவேன். இப்ப ஆக்சிடென்ட் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னோன்னா எல்லாத்துக்கும் என்னென்ன வார்த்தை ஞாபகம் வருது சொல்லுங்க பாக்கலாம். டக்கு டக்குன்னு சொல்லணும்ல, டக்குன்னு சொல்லணும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆக்சிடென்ட் சொல்றேன், என்ன வரும் ஞாபகம்? ஆம்புலன்ஸ் வருது. இல்ல டக்குன்னு சொல்லணும். ஆம்புலன்ஸ் ஞாபகம் வரும். அடுத்தது பக்கத்துல என்ன ஹாஸ்பிடல் பாப்போம். ஹாஸ்பிடல் ஞாபகம். ஃபர்ஸ்ட் எய்ட் ஞாபகம் வருது. அடுத்தது டக்கு நிறைய பேர் இருக்கீங்களே, ஆளுக்கு ஒண்ணு சொன்னா கூட 40 வேர்டு என்ன சொல்லுங்க. இப்போ என்னன்னா ஒண்ணும் இல்ல, நான் டக்குனு வந்து நான் ஒரு வார்த்தை சொன்னேனமே பக்கத்துல ஒரு வார்த்தையை நீங்க வந்து போடணும். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு இந்த ஃப்ரீ அசோசியேஷன்ல வரும். இப்போ வந்து அபியூஸ் அப்படின்னா சைல்டு, ஓகே. இப்ப டயட் அப்படின்னா ஹெல்தி டயட், எஃபோர்ட் அப்படின்னா ட்ரை அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி ஒரு கோல்டு அப்படின்னா ஜுவல்லரி அப்படின்னு சொல்றது,
இதுவே வந்துட்டு இந்த ஒரு மாரி நான் ஒரு விஷயம் சொன்னாலுமே அடுத்த ஒரு விஷயத்த டக்கு 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 டக்குன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நீங்க போடுற ஒரு 40 வேர்ட் 50 வேர்ட வச்சு உங்களோட பர்சனாலிட்டி அசஸ் பண்றோம் அப்படின்னா, அதுதான் ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட்ல வருது. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே மேம். எஸ் மேம். ஆக்சிடென்ட் அப்படின்னா, நான் வந்து எமர்ஜென்சின்னு சொல்லுவேன். இன்னொருத்தவங்க வந்து ஆம்புலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க ஹாஸ்பிட்டல், இன்னொருத்தவங்க ஃபர்ஸ்ட் எய்டு, இன்னொருத்தவங்க கண்டிஷன் அப்படிங்கிற மாரி ஒருத்தர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ரைட்? யார் வேணா எந்த வார்த்தை வேணா போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வார்த்தை தோணுதோ அந்த வார்த்தைய நீங்க போட்டுக்கலாம். அந்த மாரி வார்த்தைகளை வைச்சு நீங்க என்ன மாரி வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க ஃபுல்லா பார்த்து உங்களோட பர்சனாலிட்டி அசஸ் பண்றது தான் இந்த ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட். தடையில்லா அல்லது கட்டுப்பாடற்ற சோதனை இணைத்த சோதனை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் வந்து கொஸ்டினரி அப்படின்னு இடையில சொன்னேன். அந்த கொஸ்டினரியில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போன கிளாஸ்லயே வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின், க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ்லலாம் நம்ம வந்து இத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பா வரும். ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் வராது. இப்போ வந்து கொஸ்டினரிஸ் எது மாரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, "நீ பொதுவாக நன்றாக தூங்குவதுண்டா? ஆம், இல்லை." இதுல நீ என்ன பண்ணணும்? நீ நல்லா தூங்குவியா? தூங்கலையான்னு சொல்லணும். அப்புறம் வந்துட்டு நீ வந்து சகஜமா எல்லாத்துக்கிட்டயும் கூச்சமில்லு நீ வந்து ஜாயின் ஆயிருவியா? நீ பிறருடன் எளிதில் நட்பு கொள்வாயா? ஆம், இல்லை. நீ நீ உன் சக மாணவருடன் கூச்சமின்றி பழகுவாயா? ஆம், இல்லை. நீ பொதுவாக நன்றாக தூங்குவாயா? ஆம், இல்லை. நீ பெரும்பாலும் கலை அ களைத்தது போல உணர்கிறாயா? ஆம், இல்லை அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின்ஸ வந்து ஒரு 20, 30 கொஸ்டின்ஸ வந்து குடுத்துட்டு, அதுல வந்து ஆம், இல்லை நீங்க டிக் பண்றத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து எப்படி உங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறத பிரெடிக்ட் பண்றதா கொஸ்டினரிஸ். ஓகே. இப்ப இதுவரைக்கும் பார்த்ததுல, ஆ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போயிடுறேன். அது வந்து உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். இப்ப இதுவரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? பர்சனாலிட்டில ஒரு சப்ஜெக்டிவ் பார்த்தோம், ஆப்ஜெக்டிவ் பார்த்தோம். இப்ப சப்ஜெக்டிவ்ல எது மாரி இது இருக்கலாம்? அதாவது தடைகள் இருக்கலாம். இப்ப நம்ம ஒரு சப்ஜெக்டிவ் மெத்தட்ல நம்ம பர்சனாலிட்டி அசஸ்மென்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஆ எது மாரி வந்து தடைகள் இருக்கலாம்? இல்ல எது மாரி வந்து தப்பாகலாம் நம்ம பண்ற அசஸ்மென்ட்ட? ஓகே. ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நார்மலா வந்து நீ நல்லவனாப்பா? நல்லா சாப்பிடுவியா? நல்லா தூங்குவியா? அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறேன்னா, சில பேர் வந்து ஓப்பனா நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? இப்ப வந்து உங்ககிட்ட வந்து நீங்க அதிகமா ஃபோன் யூஸ் பண்ணுவீங்களா? ரீல்ஸ் பார்ப்பீங்களா? அப்படின்னு நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் தான் ஆமா நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவேன். அன்வான்டடா ரீல்ஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சில பேர் என்ன நம்புவீங்க? எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? இல்லப்பா நான்லாம் அதிகமா ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் எப்படி உங்களோட அக்யூரேட்டான பர்சனாலிட்டி என்னால அசஸ் பண்ண முடியாது தானே! ரைட்? அது மாரி தப்பு நடக்கலாம். இன்னும் சில இடத்துல நெறைய பேர்த்துக்கு வந்து குவாலிட்டி இருக்கும். இன்டர்வியூல வந்து நம்ம இதாயிருவோம். ஃபெயிலியர் ஆயிருவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்டர்வியூல வந்து அந்த டைம்ல ஏதோ ஒரு பதட்டத்தினாலோ, பயத்தினாலயோ, இல்ல வந்து தமிழ் வார்த்தைகள் கிடைக்காதனாலயோ நம்ம வந்து அங்க வெளிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே மத்தவங்க வந்துட்டு இப்ப மியூட் போடுங்க. ஓகே. மத்தவங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஆ கரெக்ட்டா அந்த டைம்ல மட்டும் பெர்ஃபெக்ட்டா வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு மத்த டைம்ல அவங்களோட பெர்சனாலிட்டி சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ இது மாரியெல்லாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ வந்து இதுல வந்து ராங் நடக்கலாம். இப்ப அப்ஜெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். நீங்க அப்சர்வேஷன் பண்ற டைம்ல மட்டும் அவன் நல்லவனா நடந்துக்கிட்டு, மத்த நேரத்துல அவன் மோசமா இருந்தான்னா, அவனோட பெர்சனாலிட்டி நல்லவன்னு சொல்லி நீங்க குடுத்தீங்கன்னா, அதுலயும் தப்பு நடக்கலாம். ஸோ இது மாரி அ ஒரு விஷயத்திலயுமே வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து ஒரு டெக்னிக்ஸ வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க. நோ மேம். ஓகே. டவுட் இல்லாதவங்க வைண்ட் அப் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே. டவுட் இல்லாதவங்க வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட். டாக்டர் ஹோல்ட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். Thank you, ma'am. தேங்க் யூ சோ மச். Thank you, ma'am. Bye. Thank you, ma'am. Thank you, தேங்க் யூ. ma'am. தேங்க் யூ மேம். மேம் இது எந்த மாதிரி மேடம் டைப் வரும் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ்? எந்த மாரி டைப்ல கொஸ்டின்ஸ் வரும்னு கேக்குறீங்களா சார்? ஆமா ஆமா அசஸ்மென்ட்ல? ஆமா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அகவய முறையில வந்து எதெல்லாம் வரும்னு கேட்கலாம் கொஸ்டின்ஸ். இப்ப கொஸ்டினரிஸ்னா எதுல வரும்? வினாவரிசை முறை வந்து அகவய முறையில வருமா? புறவய முறையில வருமா? அப்படின்னு கேட்கலாம். இல்ல வந்துட்டு ரோகிஷ்ல வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்கலாம். எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கலாம். எது மாரி டெஸ்ட்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரேட்டிங் ஸ்கேல்ல பார்த்தீங்கன்னா, எத்தன பாயிண்ட் ஸ்கேல் இருக்கு? 5 புள்ளி இருக்கா? 4 புள்ளி இருக்கான்னு கேட்கலாம்.
இல்லைன்னா வந்துட்டு ஒருத்தரோட பர்சனாலிட்டி அசஸ் பண்றதுக்கு நீங்க எந்த முறைய வந்து இது பண்றீங்க, அளவிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அகவய முறையில நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க, புறவய முறையில ஒருத்தரோட பர்சனாலிட்டி இது பண்றதுக்கு எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஆப்ஷன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ப்ரொஜெக்டிவ் மெத்தட்ல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ நம்ம இங்கு பாட்டு அந்த வேர்டு கம்ப்ளீஷன் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதாவது ஒரு வேர்டு கொடுத்து பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரலாம். வேற எதுவும் பெருசா இதுல கொஸ்டின்ஸ் வராது சார், இதுதான் வரும். சுரேஷ் சார் ஓகேங்களா? ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது ஏதாவது டவுட் இல்லையா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். Future Vision Study Center, second floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.